என்னாகம புஸ்தகம் 27வது அதிகாரம். யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிளையாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபையனத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவரல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவருடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோப்பியாத்தின் குமார்த்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்தை கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தையும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்தில் அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவுது என்று சொல்லென்றார். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த அபாரி மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகி ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்தரத்தில் தண்ணீருக்கு அடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்றார். இது சீன் வனாந்தரத்தில் காதேஸ் ஊர் அங்கே உண்டான மேரிபாவின் தண்ணீருக்கு அடுத்த காரியமே. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை புலராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபையனத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு.